முத்தமலை பாத்தீங்களா? நாங்க பாக்கலாமா? நீங்க பாத்தீங்களா? நீங்களும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல. வியாபாரமே சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல? சுத்தமா வியாபாரமே இல்ல. அதான் பார்த்தேன். வண்டியில வீட்டுல அடிக்குது ஆட்டோ எல்லாம். உண்மையாலுமே அதனால நோடு எதுல போய் நிக்குது. அதனால இந்த நூல் வாங்குற நூலு ஒண்ணு வியாபாரமும் இல்ல, சரியில்லை. வர வர வியாபாரமே ரொம்ப சுருங்கி போயிட்டு இருக்கு. அதனால சரி பாப்போம் போயிட்டு. ஆனா பாரியா ஒருத்தர் என்னோட தெரிஞ்சான் பாரு வியாபாரம், அவன் மட்டும் வியாபாரம் பார்த்து போறேன். அது எப்படி? அதுதான் எனக்கும் தெரியல. அவன் நான் எங்க கூட தான் அவன் வாங்குறேன், நான் வாங்குற இடத்துல அவன் நூல் வாங்குறேன். ஆமா, ஆனா அவன் மட்டும் வித்து போறேன். ஆமா, ஆனா நாங்க மட்டும் விற்க முடியலையா? அதான் அவன் கையாசு வேணும். சரியா முடிஞ்சீங்க. சரியா முடிச்சீங்க. சரி இருக்கட்டும். உங்களுக்கு யோகம் இல்லப்பா. ஆமா, பச்சி அடிக்குது, நமக்கு பச்சி அடிக்கப்படுது. வண்டி மேல வண்டி வாங்குறேன், காரு மேல கார் வாங்குறேன், நகை மேல நகை வாங்குறேன், ஒவ்வொன்றா வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன கடனா முடியலையே. நம்ம கடமை கடனா போகுது. நாங்க கடை மேல கடனை வாங்கிட்டு வண்டியில முடியல. வந்தவொடனே தரானுங்க. சரி சுத்தமா அம்மா யாராவது லூசு பையன்? யாரா லூசு பையன்? ஆமா. அம்மா என்னைய பார்த்தா உனக்கு யாருக்கு தெரியல? யார் நீ? என்ன பார்த்தா யாருக்கு தெரியல? அதான் நானும் கேட்கிறேன், யார் நீ? ஆமா, உங்க சொந்தக்காரங்க, அண்ணன். எங்க அண்ணன். நீ எனக்கு அண்ணனா? தம்பியா? நீ எனக்கு அண்ணனா நான் கேட்கிறேன். சரி, எதுக்கு வந்தப்ப? உன்னை கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். எதுக்கு? எங்க அம்மா அடிக்கல, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்க. அப்ப நான் முக்கியமா இல்ல. அப்படி சொல்லாமா? உங்க அம்மா அடிக்கும் போது நாங்க கேட்டு இருப்போம் என்னன்னு, ஏன் அடிக்கலன்னு சொல்லி. எங்க மேல சண்டைக்கு வந்துருவல்ல, அதனால. அப்ப நான் முக்கியம் இல்ல, நீதான் எனக்கு முக்கியம். அப்ப எதுக்கு விட்டுட்டு போனீங்க? நீ முக்கியம் இல்லாம உன்னை தேடி வந்திருக்கேன். இப்ப தேடி வந்தீங்க. அடிக்கையில ஒரு வார்த்தை அடிக்காதீங்கம்மான்னு சொல்லியிருந்தா எங்க அம்மா அடிக்கல. சொன்னேன். என்ன சொன்னீங்க? அடிக்காதம்மா, அடிக்கன்னு சொன்னீங்களா? அப்படி சொல்லுவாங்கம்மா. அப்புறம் என்ன சொன்னீங்க? அது என்னன்னு தெரியலம்மா. சரி, நான் ஒழுங்கா பண்ண நேரம் சும்மா இருக்க மாட்டேது. இன்று கிடக்கட்டுமா? சரி போலாம். நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? எனக்கு எங்க அண்ணன் குடிசை கட்டி வச்சிருக்காரு. பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி தந்திருக்காருன்னு பாருங்க. என்னது உனக்கு குடிசையா? ஆமா. யாரு கட்டி வச்சது? எங்க அண்ணன். நாங்க இருக்கும்போது உனக்கு அண்ணன் குடிசை? ஆமா. அப்பா சரி சரி, இதெல்லாம் யாரு வாங்கி கொடுத்தது? எங்க அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு. எல்லாமே உங்க அண்ணன் தான்? ஆமா. சுடி எல்லாமே எங்க அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு. இங்க பாரு, இந்த வளையல், இந்த போட்டுக்க கொலுசு, அடங்க பாடுறா, எல்லாமே எங்க அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு. உங்க அண்ணன்? ஆமா. எங்க அண்ணன் பேர் என்ன தெரியுமா உனக்கு? முதல்ல எங்க அண்ணன் வீரபாகு. ஆமா, வீரபாகு அண்ணன். ஆமா. அவன் யாரு, நம்ம யாரு, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு? நீ எவ்வளவு பெரிய ஆளு? எவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய ஆளு அந்த கண்டதான் என்ன விட்டுட்டு போயிருக்க நீ. இருமா சொல்லு. அவன் வேற ஆளு, அவன் கோத்திரம்னா நம்ம கோத்திரம்னா அவன் கூட இருக்கலாமா, பேசலாமா, தொட்டா தொடக்கூடாது. நீ எவ்வளவுதான் பேசினாலும் இந்த குடிசை விட்டு நான் நகர மாட்டேன். எங்க அண்ணன் வீரபாகு வந்து சொன்னா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். வர போறியா? வர முடியாது. வர முடியாது. யாருனாலும் கூட்டிட்டு வா. யாராலும் மட்டும் வர முடியாது. வர முடியாது. நான் முடிவா சொல்றேன், வர போறியா? முடிவா சொல்றேன், இறுதியா சொல்றேன், நான் வர முடியாது. எவ்வளவு எடுத்து சொல்லி முத்தமா வரமாட்டேன்றது. ஆமா, என்ன காரணம் தெரியல. நாங்க இருக்கும் போது அவன் யாரைய நகை வாங்கி கொடுக்கறதுக்கு, சேலை வாங்கி கொடுக்கறதுக்கு கேட்ட தங்கச்சிங்க. நாங்க யாரு? நீங்க யாரு? நீங்க நாங்க இல்லப்பா. இருக்கட்டும், நேரா போடு. யாருக்கிட்ட? வீரபாபு கொண்டாடிக்கிட்டு. எதுக்கு போற? எதுக்கு போற? நேரா போய் இந்த மாதிரி உன் புருஷன் இந்த மாதிரி முத்தமலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேணுங்களா வாங்கி கொடுக்குறேன். எல்லா காசும் அங்கேயே அடிக்கிறேன். எல்லாம் பொன் பொருத்தாலும் எல்லாமே வாங்கி கொடுக்குறேன். அவன் நூல் விற்கிற காசு கூட அங்கேதான் செலவு பண்ணிட்டு அவனுக்கு உனக்கு வீடு கட்டி வச்சிருக்காங்க. ஒண்ணு ரெண்டா போட்டு விட்டு அவன் குடும்பத்தை கட்டிக்கிறான். அத்து விடணும். பாப்போம்.
அட எதுக்கு கூப்பிட்டியா? ம். உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷமா? நல்லா பேசலாம். இல்லங்க. இல்லம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டேன். விஷயமா? ஆமா. என்ன விஷயங்க? சரி. உன் புருஷன் எங்கே போயிருக்காரு? நூல் விற்க போயிருக்காரு. புருஷன் நூல் விற்க போயிருக்காரா? ஆமா. யூரியனுக்கு. நூல் விற்க போயிருக்காரு. பட்டு நூல். சரிம்மா பட்டு விற்க போயிருக்காரு. ஆமாங்க. சரி முதல்ல உன் புருஷன் உன்கிட்ட வாங்க. இல்லங்க. எங்க வராரு? அதான் எங்களுக்கு தெரியும் வர மாட்டாருன்னு. ஏங்க? அதெல்லாம் அப்படிதான் இப்ப காலம் மாறி போச்சுல. காலம் மாறி போயிடுச்சு. காலம் மாறி போயிடுச்சா? சரிம்மா. அப்படி எங்க போறாரு? சரி இங்க பாரு உனக்கு பாரு ஒண்ணுமே தொங்க காண. ஆமாங்க. அங்க அவ்வளவு தொங்குது. எங்க? நான் என்ன சொல்றது அங்க அவ்வளவுதான் நம்ம ஏன் நமக்கு ஏன் ஊரு நம்ம இதில் போட்டு வச்சிருக்காரு. ஆமா இங்க பாருயா காலில் ஒண்ணுமே இல்லை. அங்க பாரு காலில் அவ்வளவு பெரிய போலீஸ். ஆமா ஆனா இந்த சிலையை பாரு கிழிஞ்சு போய் கிடக்குது. கிழிஞ்சு போய் தான் இருக்குது. இந்த சேலத்தை நான் என்ன பண்றது? கத்தி கத்தி சொல்ல உங்களுக்கு தெரியாதா? இப்படி டெய்லி ஞாபகம் இருந்தா அவங்க தூங்க மாட்டாங்களா? நான் கேட்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சா கூட தூங்காம இருப்பாங்க. ஒரு நாள் நேற்றுக்கு பார்த்துருக்காங்க. இன்னைக்கு 2வது நாள். ஒழுங்கா தூங்கிட்டு நாளைக்கு முடிச்சுக்கிட்டு அதான் சொல்றேன். நல்ல ஒரு பொட்டல் அப்படின்னு தூங்க மாட்டாங்களா? தூங்க முடிச்சிடும். ஆமா தண்ணி போட்டு போ. தண்ணி போட்டாங்க. போட்டு காசு கொடுத்தாங்க போய் போட்டு வந்துருல. மறு தூங்க மாட்டாங்க. அவ்வளவுதான். தூங்க மாட்டாங்க. பள்ளிக்கு மேல மட்டும் வந்தோம். எழுப்பு. ஆமா இல்ல நான் எழுப்பி விட்டுருவேன். பேசாம எல்லாம் ஆடி எடுத்துட்டு 3 வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அழகா இருக்குது. ஆமா ஆமா சின்ன பிள்ளை வச்சு அழகு விஜய் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த சின்ன பிள்ளை இப்படி போச்சு அவ்வளவுதான். அப்புறம் வைத்தியமாடனே வைப்பாங்க. அப்புறம் ஜாமியாடனே வைக்க முடியாத சொல்லியிருக்காங்க. அப்ப ஊர்ல ஆள் ஆமா அப்ப போய் நாங்க வீட்டுக்கு போய் நம்ம 10 பேர் நம்ம 2 பேர் தான் அழகா இருக்கட்டும். அழகா எடுக்கும் போது எழுப்பி விட்டுருக்கோம். 1-2 பேர் எந்திரிச்சிருக்கு. இந்த பால் கழுத்த போய் நீட்டுது பாருங்க பாருங்க. உங்களால எவ்வளவு சாப்பிட்டு தூங்க முடியுமோ நல்லா சாப்பிடுங்க. நாங்க எழுப்ப என்னோட விஷயம் 2 பாவம் பண்ணக்கூடாது. தூங்குறவங்களால எழுப்பக்கூடாது. ஒரு பாவம் இன்னொன்னா கனவு நீ சந்தோஷமா இருந்தா எழுப்பக்கூடாது. 2 பாவம் எழுப்பது ரொம்ப பெரிய பாவம். அது உண்டு உனக்கு தெரியாது. அதனால தூங்கட்டும். அப்ப அவங்க எந்திரிச்சிருவாங்க. நீங்க தூங்கு. ஆட்டா நீங்க தூங்கு. சாமி பாக்குற தூங்கு. நீங்க தூங்கிடு. அதனால என்ன சின்ன வீடு வச்சிருக்கேன். சின்ன வீடா? ஆமா. எங்க பெட்டிக்காரே சின்ன வீடுனா என்னங்க? சின்ன வீடா? எங்க வீடுக்காரே சின்ன வீடுனா என்னங்க? சின்னதா இருக்கு. சின்னதா இருக்கு. சின்ன வீடா? இந்தமா சொல்லுங்க. இந்த ஆல்ரவுண்டர் ஒண்ணு வச்சிருக்கா பாரு. அத எப்ப அவர் என்ன வச்சிருக்காரு? நீ வச்சிருக்கியா? சத்தியமா வச்சிருக்கேன். பாதுகாப்பா தப்பா சொன்ன போய் இவன் விஷயம் கேட்டு பேசு. வீடியோ ஓடிட்டு இருக்குது. கடைசியில் அவன் பயர்ந்தோட கட் பண்ணி விட்டுருவேன். என் முன்னாடி டெய்லி நானும் போனதால நீ எந்த டான்ஸ் அவளை ஸ்டாண்டா பிடிக்க அப்படி இன்னைக்கு கூட கிளம்பலாம். சாமி சாமி வீட்டுல வந்துருக்கு. நம்ம தெரிஞ்சு சொல்லி தொடாதட்டா நாளைக்கு மாறாப்படி மங்கத்தா கோயிலுக்கு போய் உங்க காப்பு கட்ட போகுது. ஆமா சரி நான் சொல்றேன் கேளு. செட்டப் வச்சிருக்கேன். செட்டப்ல தெரியாது. நீ வச்சுன்னா ஏன் நிலைமைக்கு இருக்க என்னோட தொங்கி இருக்கு உனக்கு. ஆமா சரி செட்டப்பும் தெரியாது. அதாவது கள்ள முன்னாடி வச்சிருக்கேன். இது ஒளி லூசம் உண்டு. நான் ஓலா சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன எப்படி கொண்டாட்டியா வச்சிருக்கேன்? இன்னொரு கொண்டாட்டி வச்சிருக்கேன். யாரா முத்தம்மா யாரோட கொள்ள முத்தம்மா நான் உனக்கு கொடுத்தா கிளிஞ்சிதான் இருக்கும் இல்லையா? முத்தம்மா அந்த வச்சிருக்க பொம்பளையோட பேரா? அந்த நீ வச்சிருக்க முத்தம்மா அந்த பிள்ளைய வச்சிருக்கேன் புருஷன். அப்படியா? ஆமா. எப்படிங்க பேசணும்? எப்படி பேசணும் இப்ப நான் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. முத்தம்மான்னு வச்சிருக்கேன். நேரம் போறேன். போயிட்டு என்ன பண்ற? ஐயே முத்தம்மா அது இங்க வாடின்னு சொல்லி கூப்பிடுற. நீ இப்ப வாரியா என்னன்னு சொல்லி கேட்காத கேள்விகளான்னு கேட்கணும். பேசவே தெரியாது. அது சக்காலத்தியா அப்படி சொல்லணும். அது என் புருஷனை சேர்த்தாவல. என் புருஷனை சேர்த்தாவல. நீ சொன்ன அது மாதிரி. ஆமா அது அவள அது இவள
இந்த மாதிரி என்ன பண்ணி பேசி கூப்பிட்டு ஆண்டி ஏன் புருஷன் உனக்கு கிடைச்சா ஆண்டி உனக்கு ஊர்ல உள்ள புருஷன் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கூப்பிட்டு வம்பிழுத்து பேசி குடிசை கட்டி கொடுத்துருக்கேன். உனக்கு வீடு இருக்குதா? இல்லங்க தட்டியாரையா ஊரெல்லாம் ஒழுகுது. அங்க போய் பச்சை குடிசை வச்சிருக்கேன். பச்சை குடிசையா கட்டி வச்சிருக்கேன். இங்க போய் அந்த பிள்ளைக்கு வா நேரம் கூட்டிட்டு போய் சரி கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் கொடுங்க. இதுக்கு அந்த வேலையை பார்த்தாங்க அவங்க அந்த குடிசையா போய் வா அப்படியே வா அத்தா இவனோட பாரு இவன் இல்ல கூட்டி போறியா? சரி எப்படி போட்டு உட்காந்துருக்கா? எங்க பாக்க இன்னைக்கு இல்ல பாக்க எப்படி பேச பவுன் கால பாரு இங்க பாரு. அடியே யாரு வீட்டுக்குள்ள? நீ யாரடி? யாருடி? ஆமா நீ யாரடி? யாரு நீ? இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னையோட குடிசு. நான் இல்லாம யார் இருப்பா? நீ யார் முதல்ல? என் பேரு அலங்காரி. அலங்காரியா? அலங்காரி பேரு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. எங்க கேள்விப்பட்டிருக்க? உங்க கணவர் பேர் என்ன? வீரபாகு. ஐயோ வெட்டிக்காரப்பா சொல்லுமா அண்ணிப்பா. அண்ணியா? ஐயோ வாங்க அண்ணி. எங்க அண்ணி போட்டு அடிக்குது அண்ணி? ஐயோ அண்ணி போட்டு அடிக்குது. ஐயோ ஏன் நீ இவ்வளவு கோவமா பேசுறீங்க? நான் வேற தெரியாம வாடி போடின்னு சொல்லிட்டேனே. அண்ணி வாங்க அண்ணி வாங்க உட்காருங்க. அண்ணன் வந்து அண்ணன் அடியே அறிவு கட்டவளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஊர்ல உனக்கு ஒரு ஆம்பளை கிடைக்கலையா? இல்ல அந்த பெட்டிக்கார கிடைக்கலையா உனக்கு? ஏன் நீ இவ்வளவு கோவமா பேசுறீங்க? இல்ல அந்த பப்படிக்கார கிடைக்கலையா? ஐயோ அண்ணி ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? வந்தவங்கள நிக்க வச்சுட்டு பேசுறீங்க. வாங்க நீ புடிச்சுல வந்து உட்காருங்க. வாங்க நான் உட்கார்றதுக்கு தான் வந்தேன். ஏன் நீ இவ்வளவு கோவமா பேசுறீங்க? அடியே எவ்வளவு பொன்பொருள் எல்லாம் வாங்கி தந்திருக்காருன்னு பாருங்க. வாங்கி கொடுப்பாரு. மேல அண்ணன் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு பாருங்க அண்ணி. எப்படி வாங்கி கொடுக்காம இருப்பாரு? பெட்டிக்கார எப்படி வாங்கி கொடுக்காம இருப்பாரு? எப்படி வாங்கி கொடுக்காம இருப்பாரு? அன்பா பேசுது. எது ஏன் நாய் மாதிரி கத்துற? ஏன் அண்ணி கோவமாவே பேசுறாங்க? நீ இது மாதிரி ஒரு பிளே வச்சிருந்து அப்ப தெரியும் உன் முன்னாடிக்கு. யாருக்கு? உன் முன்னாடிக்கு உன் முன்னாடி தெரியாதுல்ல. பேசவே தெரியும்ல அவருக்கு. பேசவே தெரியும்ல நீ அப்படி பேசுற? ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? இங்க பாருங்க எனக்கு அண்ணன் என்னெல்லாம் வாங்கி தந்திருக்கா தெரியுமா? என்ன வளையல் கால்ல கூட கொலுசு எல்லாம் வாங்கி தந்திருக்காரு அண்ணி. எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. ஆமா. எப்படி வாங்கி கொடுக்காம இருப்பாரு? இதெல்லாம் நல்லா இருக்கா அண்ணி? அடியே அண்ணி உனக்கு வேற புருஷனே இல்லையா? அலங்காரி. போய் போய் ஏன் புருஷனை கிடைச்சானா? அலங்காரி. ஊர்ல இருக்கிற ஆம்பளை அலங்காரி. ஒரு சாதி கணத்துல ஆம்பளை அலங்காரி. அடியே இது யாரு ஞாபக செஞ்சுக்கிட்டா? பள்ளிக்கு மண்ணிக்கு மண்ணி எரிகின்றாயா? இதோ நீ கல்லாய் போவா. எப்படி நம்மளாம் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்திருக்கோம். பள்ளிக்கு போற நிகழ்ப்ப 2 பேருமே சேர்ந்தே கெடுத்துட்டோம் குடும்பத்துல. குடும்பம் தானா கெடுப்போம். யாருக்கு? நீ அடுத்த விட்டு கெடுத்தீனா? அப்படியா கேட்கல. சரி ஏதோ சொல்லி போட்டாங்க நடக்கலாம் நடந்துச்சுன்னு இன்னும் அவரசத்தில் இருக்கிற யாரையா வெளியில சொல்ற உள்ளூர் சொல்லிட்டு அவங்களோட ஒப்பந்தம். ஆமா வீரபாகு சரியா இருக்கல. வியாபாரமதியா வியாபாரம் எப்படி இருந்தது? எங்க வியாபாரமே சரியில்லை. ஏன் வியாபாரம்லாம் போன பக்கம்லாம் நூலெல்லாம் வித்துட்டேன். சரி லாபத்தை பணத்தோட என் மணி பக்கம் பார்த்து போய்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. இப்போ மணிமக்கள் பார்க்க முடியாது. ஆமா வீரபாகு பொருத்தனுக்கு நான் சொல்ல கேளு. என்ன யாருன்னு தெரியல. உலக பய போய் இந்த மாதிரி உன் கொண்டாடிட்ட ஒண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி வீரபாகு என்னப்பா சொன்னாங்க? இந்த மாதிரி வீரபாகு முத்தமலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எவனோ ஒரு பய போய் உங்க வீட்டை போய் பத்து மணிக்கு செட்டில் பொண்ணு மொத்தமா ஆமா குடிசை கட்டி ஊருக்கு அந்த புறம் ஆமா தங்கச்சியாக வச்சிருக்கேன். அப்படின்னு தங்கச்சி வச்சுன்னு சொல்லல. அவளை வந்து சேர்த்துன்னு சொல்லி அவளை சொல்லிவிட்டாங்க போய் உன் கொண்டாடிட்ட. சரி அது சொன்னா உன் கொண்டாடி உடனே போய் வேகமா துடிச்சு எப்படி நீ என் புருஷனை வச்சுக்க போய் சொல்லி அவ ஒண்ணு பேசணும்னா பாடு முத்தமா முன்னாடி கல்லா ஆமா அலங்கார் உன்னைக்கெல்லாம் சமைப்பதற்கு பெண்ணுக்கு எப்படி நம்ம நடந்தது?
நான் வருகிறேன். என்னவென்று நான் சொல்லுவேன் ஒத்தாளம்மா அம்மா, எது என்று நான் சொல்லுவேன் ஒத்தாளம்மா. என்னவென்று நான் சொல்லுவேன் ஒத்தாளம்மா அம்மா, எது என்று நான் சொல்லுவேன் ஒத்தாளம்மா. கல்லாசம் வைப்பதற்கு ஒத்தாளம்மா, காரணத்தை சொல்லும் அம்மா ஒத்தாளம்மா. கண்ணாடி பொம்மானது ஒத்தாளம்மா, கலையழக பொம்மானது ஒத்தாளம்மா. இருபாடி பொம்மானது ஒத்தாளம்மா, இறங்கலைக பொம்மானது ஒத்தாளம்மா. என் மனைமக்களை கல்லாக்குவதற்கு உனக்கு மனம் எப்படி வந்தது? யார் நீ? பேயா, பிசாரா, காட்டா, கருப்பா? எதற்காக என் மனைவி மக்களை கல்லாக்குவதற்கு உனக்கு இந்த மனம் எப்படி துணிந்தது? வீரபாகு, அம்மா, தாயிலே தந்தையிலே சாக போர் என்று சொல்லிக்கொண்டு அழுது புலம்பிக்கிட்டு சாக போறன்னு சொல்லி அம்மா சாகுன்னு சொல்லி அம்மா, வேண்டா நீ சாக வேண்டாமா, உயிரோட வாழ விடவிருக்காக உனக்கு அனாதையா இருந்த பெண்ணை அழைத்து வந்து பச்சை குடிசையை கட்டி என் கூட பிறந்த சகோதரி போல் உன்னை வைத்திருந்தே. பொன் கிட்ட பொருள் கிட்ட ஆடை ஆபரணம் அனைத்து என்னை கட்டியம்மா. தயங்காமல் மயங்காமல் ஐயோ நம்ம தங்கை போல் இருக்கிறாள் என்று மனதில் நினைத்துக் கொண்டு உனக்கு அனைத்து வாங்கி கொடுத்தனே, அதற்காகத்தான் என் மனைவி மக்களை கல்லாக்கினியா? சொல்லுமா வீரபாகு, என்ன நடந்தது? என்னை தெரியவில்லையா? என் கண்களை நன்றாக பார். வீரபாகு, யார் நீ? நான் தான் அந்த முத்தாள பரமேஸ்வரி. நான் எவ்வளவோ சொல்லியும் உன் மனைவி மக்கள் கேட்காது. உன்னை என் புருஷன் என்று சொல்லி என் கோபத்தை உண்டாக்கி விட்டார். அதோடு என் மீது கல்லையும் மண்ணையும் மண்ணி எறிந்தார். ஆகையால் உனது மனைவி மக்களை கல்லாக ஆக்கிவிட்டேனே தவிர சாகடிக்கவில்லை. ஏன் இப்படி கவலைப்படுகின்றார்? நான் சொல்லியபடி செய்தால் நீ உனது மனைவி மக்கள் எல்லாம் உயிரோடு வந்து விடுவார்கள். மத்தாளமா தாயாகப்பட்டவை காளி, நீலி, ஆங்காள ஈஸ்வரி, ஆதிபர சக்தி, ஓச்சக்தி, பராசக்தி, அகரத்து முத்தாளமா தாயாக என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களம்மா. என் மனைவி அலங்காரி என்ற பெயர்தான். குணத்தில் தங்கமானவள், அள்ளி கொடுக்கக்கூடிய மனது, தெய்வ நம்பிக்கை உள்ளவள். நீ அகரத்து மத்தாளமா தாயாக இருந்து அவளுக்கு தெரிந்திருந்தால் உண்மையை மண்ணையை கல்லையில் வீசுவாளா? என்னம்மா அடைக்கல கொடுத்த பெண்ணுக்கு எனக்கு கொடுத்த தண்டனை ஆகுது. வீரபாகு, அம்மா எவ்வளவோ சொல்லியும் உன் மனைவி கேளாது. வேண்டாம். மீது கல்லையும் மண்ணையும் மண்ணி சொல்லக்கூடிய வார்த்தை கேள். ஆகையால் என் மனைவி மக்கள் எப்படி கல்லாக்கினியோ அதேபோல் இந்த பாதியை மட்டும் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? என்னையும் என்னையும் கல்லா சமைத்து விடும். வீரபாகு, நான் சொல்லி எப்படி செய்தார் உனது மனைவி மக்கள் எல்லாம் உயிரோடு வந்து விடுவார்கள். எப்படி தெரியுமா? வெள்ளுடையார் பட்டி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கு சென்று மச்சமில்லாத ஆட்டுக்கிடாயை பிடித்து வந்து அந்த ஆட்டுக்கிடாயை 48 நாள் விரதம் இருந்து அந்த ஆட்டுக்கிடாயை வெட்டி அந்த ரத்தத்தை உனது மனைவி மக்கள் மேல் திரைத்தார். உனது மனைவி மக்கள் எல்லாம் உயிரோடு வந்து விடுவார்கள். சீக்கிரம் சென்று அந்த வெள்ளாட்டு கிடாயை பிடித்து வந்த ரத்தத்தை தெரியுங்கள். வீரபாகு, சீக்கிரம் சென்று வாருங்கள். மொத்தமா வெள்ளை எருக்களை வேர் வெட்டி வர வேண்டும்.
வெள்ளை பிள்ளையார் செய்ய வேண்டும். 48 நாள் கபடி விரதம் இருந்து 48வது நாள் மச்சமான விளையாட்டுகளை பிடித்து வந்து அந்த ஆட்டை அறுத்து அந்த உதிரத்தை என் மனைவிக்கு மேல் தெரித்தால் என் குழந்தை என் மனைவி அனைத்து உயிரோடு வந்து விடுவார்கள். அப்படித்தானே? வெள்ளை ஏற்கனவே வெற்றி விடுவேன். வெள்ளை பிள்ளையார் செய்வேன். 48 நாள் கடு விரதம் இருப்பேன். ஆனால் மச்சமில்லாத விளையாட்டுகளை பிடிப்பதற்காக அந்த வெள்ளையார் வட்டிக்கு போய் சொல்றியே, அவன் அரக்கக்கோள் பிடித்தவன், ஆக்கர பிடித்தவன், தன்னைத்தான் கடவுள், தன்னைத்தான் தெய்வம் என்று நினைக்கக்கூடியவன். அண்ணன் இடத்தில் மச்சமில்லாத விளையாட்டுகளை பிடிக்க சென்றான். எனக்கு இது ஒரு ஆபத்தில் இருந்து விட்டான். இந்த பாரு என் அம்மா செய்யம்மா. உங்களுக்கு ஏதேனும் ஆபத்துகள் நேர்ந்தால் முத்தான பரமேஸ்வரி என்ற நாமத்தை உச்சரித்தால் விண்ணுக்கு மண்ணுக்கு புறப்பட்டு ஓடோடி வருவேன் வீரபாகு. சீக்கிரம் சென்று வாருங்கள். தாயே ஆகட்டும், நீங்க சொல்வது போல் விளையாட வட்டிக்கு சென்று மச்சமில்லாத விளையாட்டுகளை பிடித்து வருகிறேன். அப்படி ஆகட்டும், சீக்கிரம் சென்று வாருங்கள். சென்று வருகிறேன். எங்க போகுது? சாப்பிட வந்துருக்கீங்களா? சோறு போடு. 30 ஒப்பாட்டி எனக்கு. யாருக்கு? உங்களுக்கா? இந்த முகரைக்கா? எனக்கு எக்கச்சக்கமாக சொத்து சொகம் கோபுரம் ஐயா. எங்க பார்த்தாலும் எனக்கு ஏன் சொத்து தான். 2 கொஞ்சமாய கோபுரம், பாலசாமி வெள்ளசாமியை கோபுரம், நல்லசாமியை கோபுரம். எந்த நல்லசாமி? எனக்கு எடுபடி வேலை செய்யப்படும் பொங்கல்களை கூப்பிட்டு வரக்கூடிய ஆகையினால அவங்க நான் விவரத்தை கேட்க வேண்டும் அல்லவா? எல்லாம் தூங்குங்க, நல்லா தூங்குங்க. ஏப்பா நீயே உனக்கு என்ன தொண்டை கட்டிக்கிட்டா? எனக்கு தொண்டை கட்டு. சரி வேணுங்க பக்கமா வேணு என்ன படப்பயன் பேசுறியா? எவ்வளவு இருந்தாலும் நாடு எனக்கு மது மங்கை இல்லாம நான் இருக்க மாட்டேன். மது வேணும், பின்பு எனக்கு மங்கை. பரவாயில்லை. மாரசாமி பாரு. மாரசாமி ஏன்னா காலதாமத நோட்டு காலதாமத நோட்டு இல்ல அந்த 3வது மாடியில வச்சிருந்தீங்கல்ல, ஆமா அந்த பொம்பளை 16 என்ன 16. ஆமா, அந்த பொம்பளைக்கு நீங்க வேணுங்க என்னமோ கொடுக்க சொன்னீங்க. ஆமா அதெல்லாம் என்ன பாலும் பழமும். ஆமா, பாலும் பழமும் கொடுத்துக்கிட்டு வந்தேன். சரி, அதனால காலதாமதம். ஆமா கழிச்சமே எனக்கு எக்கச்சக்கமாக சொத்து சொல்றாங்க. ஓஹா, கடவுளா யாரு? நீங்க தான். சுவாமிடா யாரு? நீங்க தான். தெய்வம்டா யாரு? நீங்க தான் கழிச்சமே. கொஞ்சம் உட்காருங்க, அப்புறம் போவோம். எல்லாம் எந்திரிச்சு சொல்றேன்னா உட்காருங்க. இல்லாட்டி ஏந்திரிச்சு போங்க, சாணி தயவு செய்து யாருமே எந்திரிச்சு வீட்டுக்கு போவாதீங்க. எந்திரிச்சு நாடகத்தை பண்ண நாடகம் வந்து 1 மணி நேரம் தான் நடக்கும். கழகத்தை அழைக்கணும். கழகம் வச்சு சின்ன பிள்ளை வந்து சாமி அடி இந்த கழகத்தை எடுக்கணுமா? நாடகமே தான் ஆரம்பம். ஆமா, இனிமேதான் நாடகமே நல்லா இருக்கு. இந்த கழகத்தை எடுக்கணும். யாரும் வீட்டுக்கு போக வேண்டாம். இந்த கழகத்தை எடுத்தா உங்க கழகங்கள் போயெல்லாம் ஐடிங்க இருக்குது. தயவு செய்து யாருமே வீட்டுக்கு போகாம இன்னும் இந்த கழகத்தை எடுத்து துண்ணூறு முத்தான கோயில துண்ணூறு வாங்கிட்டு போங்க, வீரபா கோயில துண்ணூறு வாங்கிட்டு போங்க. யாருமே தயவு செய்து வீட்டுக்கு போகாதீங்க. இருந்து பாருங்க, நாடகத்தை பாருங்க. ஆமா, அதுக்கு மேல இனிமே உள்ளவன்னு சொன்னாங்க. விஜயன் வந்து சொன்னாங்க, கழகத்தை எடுத்து சாமி வந்து கழகத்தை சின்ன பிள்ளை வந்து எடுத்து ஆளுனாதான் இனிமே முத்தர நடமா மகமாய் நடம் வைப்பாங்களாம். இல்லாட்டி வள்ளி திருமணம் தான் வைப்பாங்களாம் சொல்லியிருக்காங்க. அதுவும்
தயவு செய்து யாருமே வீட்டுக்கு போவாங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க இந்த கவகத்தை எடுத்து ஆடணும். யாரும் வீட்டுக்கு போவாங்க நாடகத்தை பார்க்கும்போது உங்க அன்போட கேட்டுக்கொள்கின்றோம். சொல்லுங்க. இப்ப பேச்ச கேட்காதீங்க, எல்லாம் எடுத்துட்டு போங்க. ஏன் பேச்சு கேட்க வேண்டாமா? ஆமா, அவன் பொய் பேசுறேன். நான் போய் பேசுறேன். என்ன கிட்டவே வளர்ந்து என்ன கிட்டவே பொய் பேசுறேன். உங்ககிட்ட எல்லாம் சாணி போட போங்க. சாணி போட போங்க. வாசல்ல சாணி போட. ஆமா 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 ஆமா. போகாத அவங்க இங்க உட்கார்ந்து வெத்தலை வாக்கு போடுங்க. வெத்தலை வாக்கு போடுங்க, மோகல துப்புங்க. யார் போடுங்க? இல்லை யாரா நீங்க எஜாமா கடவுள் தெய்வம் நீங்க. ஆமா என்னைய கையெடுத்து வணங்கணும். ஐயா உங்களால கையெடுத்து கும்பிடணும். அப்படி வணங்காத உங்க கை என்ன செய்யணும்? உடனே வெட்டி துண்டி கேட்டீங்க. அப்படி பாண்டி கஜமா வந்திருக்காரு. யார் செருப்பு போடுதா? செருப்பு கழட்டி கையில பிடிப்போம். அப்படியே ஜாமான எஜமா வாடாரு அப்படி செருப்பதிக்கு கம்ப கட்டில வச்சுட்டு போவாங்க. அப்படியே ஜாமானத்தை எடுத்து வந்துருவேன். கொஞ்சம் ஐயோ வேற அந்த தெருவில் விளக்கமா ஆமா நீங்க விளக்கமாத்த எடுத்து ஆமா போனீங்க கூட்டி ஆரம்பிச்சுட்டேன். எஜமா போறாரு. ஆரம்பிச்சுட்டேன். நான் போயிட்டு தான் வரணும் போல் இருக்கிறது. இன்னொரு விஷயம் கேட்கறீங்க. என்ன? இங்க ஏதாச்சும் இந்த ஊர்ல சாவுனாக்க சரி, நீங்க தான் போனோம். எடுக்க வச்சுட்டேன். எஜமா தப்பா நினைக்கக்கூடாது. அந்த பணத்துக்கு மாலை மரியாதை செஞ்சு நீங்க தான் கூட்டிட்டு சாட்டை வச்சுட்டு ஆமா தெற்க தென்னை தோப்பு ஏற்றல. 1000 தோப்புகள். வடக்க வாழை தோப்பு. அது 5000 தோப்புகள். மேற்கே மா தோப்பு. அது 3000 தோப்புகள். இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? எனக்கு எத்தனை பட்டி? 300 பட்டி. 18 பட்டி. 18 பட்டி. ஆமா. இருந்தாலும் அது 500. ஓ ஆமா 18 பட்டிக்கு 500. 500 பட்டி. 500 பட்டி. இந்த 500 பட்டியில ஆ கட்டாயம் காவலா பார்க்கணும். நல்ல கண்ணு கட்டமா பார்க்கணும். சரி, ஆ. வியாபாரத்துக்கு போற நல்ல ஆமா ஆண்டவன் உனக்கு நல்ல வழியை காட்டி இருக்கிறார். ஆமாங்க எஜமா. இருந்தாலும் இன்னும் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று ஆமாங்க எஜமா. கணக்கு சரியா சொல்லுவியா? கணக்கு சரியா சொன்னேன். அங்க எப்படி கணக்கு சரியா சொல்றியா அது மாதிரி சொல்லணும். கண்டிப்பா சொன்னேன். ஒரு பட்டிக்கு 500 ஆள். 500 ஆள். அப்போ மொத்தம் 500 பட்டிக்கு 500 ஆள். இது என்ன கணக்கு? சரியான கணக்கு. செங்கணக்கு. சங்கணக்கு. செங்கணக்கு. என் கோபத்துக்கு ஆளாகி விடாது. இல்ல எஜமா. ஒரு பட்டிக்கு 500 ஆள். 500 ஆள். அப்போ மொத்தம் 500 ஆள். மட்டையை பிச்சுக்கணும் போல் எப்படி 1000? சரி, பரவாயில்ல. காவல் கண்கருத்துமா இருக்கணும். கண்ணு கட்டமா இருப்பேன். காவல் ஏதாவது குற்றம் நடந்தா இருக்காது. எஜமா எஜமா ஒரு சத்தம் கூப்பிட்டாங்க. சரி எஜமா. காவலை பாரு. பாக்கு. பட்டி கவலை போறேன். தொலைக்கு நீங்க வரீங்களா? நாங்க அந்த வேலைக்கு வரோம். காவலை கவலை இல்லையா? ஏன் மாடு மாடு மேய்ச்சது இல்லையா? நீ காவ வாத்திட்டு மத்த வேலையை நாங்க வாத்துக்கணும்ல. ஓ சரி. வெள்ளுடியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். பட்டினி இருந்தான் காவக்கரை இருக்கத்தான் செய்வேன். நாயை கட்டி பிடிச்சு போட்டு கிடக்கிறேன். நாயே ஒரு நாயை கட்டி பிடிச்சிக்கிட்டு நாயில பட்டி காவலில் இருக்கேன். அதனால இவன் தூங்கி முடிக்கான் கட்டி பார்த்துட்டு அப்படி போமா. திருட்டு போய் மாதிரி இருக்காங்க. அப்படியே இருக்கு. அப்படியே அந்த வேஷம் அப்படியே கொடுத்து திருட்டு போய் வேஷம். நான் திருடனா? என்ன டோய்? நான் திருடவில்லை. ஏய் நீ போய் சொல்றாத. சாதாரண ராம இல்ல, சாப்பாடு ராம. சாப்பாடு ராம. ஆனா மனுஷன் எழுப்புனா எந்திரிக்க மாட்டான். ஆனா 5 நாள். ஆனா உண்மையுமே சொல்றேன் பழனி மகனே, ஒரு பாட்டு தான் மனுஷன் மேக்கப் போட்டு முடியாது. நானும் போய் எழுப்பு எந்திரிக்க மாட்டேன்ட்டாரு. ஒரு பாட்டு தான் வந்துச்சு மேக்கப் போட்டு ரெடி ஆகியா அப்படின்ட்டாரியா. சாப்பாடு ராம. அதனாலதான் பயப்படாம இருங்கடா. நான் சாப்பிட்ட மிச்சதெல்லாம் என் பின்னால வரும், உனக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னா நான் சொன்னான்னு கேட்கிறேன். பின்னாடி சொல்றேன் இல்ல உனக்கு கோவம் பார்த்தா கறிக்கடை சிங்கமா
அப்ப நீ வந்து நாய் மாதிரி தெரியல. நான் நாயின்னு சொன்னா நீ தானே கையில வச்சு சாப்பிட்டு ஏதோ போட்டேன் அந்த இடத்துல வாழ வாழாத்தி நீ தானே மருந்து மருந்துக்கு நாய் இல்ல. தோல்வி பஸ் வந்து இல்லையா அந்த பண்ணி கிடந்துச்சு ஆமா. அதை கட்டிப்பிடிச்சு படுத்து கிடைக்கிறாங்க. அப்படியா? அப்ப எனக்கு கிடைக்கலையா? உங்க கூட வந்து அப்படிதான் பண்ணேன். உன்னோட சேர்ந்துருக்கல. அம்மா ஆமா இந்த கட்டி பிடிக்க சொல்லி கொடுத்தா நீங்க தானே. சரி ஆனா திருட்டு போயல. நான் திட்டு போறா டேய் கொல்ல மாதிரி போயல. யாப்பு என்னை பார்த்து நீ திருடனுங்கிற ஏன்னா கொல்ல மாதிரி போயல. ஏங்க காலு போய் பட்டிக்கிற வந்து பார்த்து கூட இவனை இல்லாத சவுடா ஏடா குட்டி தாளிச்சுக்க குடுக்கி தாளிச்சு போய் தாளிச்சு ஏண்டா பட்டியா வந்து பட்டியா மாட்டை பிடிச்சு பார்க்கல இதை பிடிச்சு பார்க்கல ஏண்டா திருட்டு போயல சொல்ல மாதிரி உள்ள வர இங்க எச்சமா இருக்கல டேய் எச்சமா கொல்ல மாதிரி டேய் எச்சமா முடிச்சா வைக்க போய யாருடா? டேய் எச்சமா இருக்கல எங்க? டேய் எச்சமா கொல்ல மாதிரி யார் என்ன சொல்ற? இழுத்தாரா? திருட்டு போய இழுத்து போறவன. டேய் வாடா ஏய் ஏய் என்ன ஓய் இதான் எஜமான் திருடங்கிறீங்க என்ன பண்ற இவன் என்னடா செஞ்சு அவனே போய் திருன்னு சொல்லி என்ன சொல்ற டேய் எச்சமா திருடு டேய் எச்சமா கொல்ல மாதிரி சரி எடுக்கணும் போடு. ஏய், யாரை சொல்றப்பா? ஏய் எச்சமா முடிச்சா வைக்க போய யார் என்ன சொல்ற? டேய் எச்சமா டேய் எச்சமா கராணி போய வெட்டு. இதோ வந்திருக்கான்டா கூப்பிடு. வா எச்சமா திருட வந்துட்டேன் வச்சமே என்னடா சோக்கர் மாதிரி இருக்க எந்த ஊரு? ஓகே மாதிரி எந்த ஊரு? நானா சேராமூர் ஏய், என்ன ஜெயராமனை கூப்பிடுறேன்? சேராம இல்ல சேராம்பூர் யார் பையன்? ராமத்தட்டு மகன் அடடே, நம்ம ராமதொட்டி பையன். பேரு? வீரவாகு அடடே, நம்ம பைய நம்ம பையன் ஆச்சு ராமதொட்டி. நம்ம பைய தானே நம்ம பையனை திருட மாட்டானா? அப்படியா கூப்பிடா. டேய் வாடா டேய் ரெண்டு பிடிச்சிருடா. வாடா ஏண்டா ஏண்டா நம்ம தான் நீ பேசுறது போற உன்னை யாரா போய் சொன்னது? என்ன போக சொல்றீங்க அப்புறம் வர சொல்றீங்க இல்ல என்ன உன்னையவா போய் சொன்ன? உன்னை போய் சொன்னமா? நல்ல பையன ஒப்படை சொன்னேன். எங்க அப்பே மாதிரி நல்லவங்க அக்கனுக்கு மாதிரி நான் ஒப்படை சொன்ன நல்ல பையன். அவனுக்கு பிறந்தவன் வீரபாகு. நீ பட்டி போனியா? போனேன் கடா பிடிச்சா? பிடிச்சேன் ஆனா பிடிக்கல டேய் எதுனா போய் சொல்றேன் உங்க பொண்டாட்டிக்கு மூணாவது சீரனை கொடுத்தாங்க வேறு ஆமா. அந்த ஆடு தொலையா பிடிச்சு போட்டேன் அப்ப அந்த ஆட்டு தொலையா பிடிச்சா உங்க பொண்டாட்டி தொலையா பிடிச்சா இன்னைக்கு கையில ஒண்ணு இல்லைங்கவன் உங்க சவரியத்துக்கு பேசுறாங்க. நான் வச்சிருக்கேன் நானும் வச்சிருக்கிறேன். அப்பப்பா இன்னைக்கு ஆட்டோட பாரு ஐயாவுக்கு. சரி அந்த பூசை கிடைக்கிறவங்க ஐயாவை பாரு. சரி பட்டியல கடை பிடிச்சா பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கலையா? எஜமா பிடிச்சா பிடிச்சா பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கலையா? பிடிக்கலைங்கிறாண்டா. எஜமா அதான் பிடிக்கல என்னடா பிடிக்கல? பிடிக்கல என்ன பிடிக்கல? நீ சொல்றது பிடிக்கல என்ன சொன்னது? பிடிச்சுன்னு சொல்றீங்கல்ல அங்கடா சொல்ற. பட்டிக்கு போனியா? போனி கடா பிடிச்சியா இல்லையா? பிடிக்கல எஜமா போய் சொல்றேன் பிடிச்சேன் ஏய், நீ சொல்றது எனக்கு பிடிக்கல நான் சொல்றது பிடிக்கலையா? பட்டியல போய் கிடா பிடிச்சே இல்லையா? போனேன் பார்த்தேன் ஆனா நீ சொன்னது பிடிக்கல என்ன சொல்றது பிடிக்கல? நீ சொன்னது கடவுள் தெய்வம் சாமி நான் தான்டா. நீ போனது தவறு. அப்புறம் நீங்க காலில் விழுந்து கும்பிட்டுட்டு போ. அடடே. நான் பட்டிக்கு போனது தவறு. என்னை மன்னிச்சுக்க சாமி காலில் விழுந்து கும்பிட்டு சீரலவ நான் உன் கால பிடிக்கட்டுமா? கடவுள் தெய்வம் என்னை தாண்ட கையெடுத்து வாழ்ந்துறாங்க. நீயா? ஆமா. அந்த சோக்கர் பேல யார் சோக்கர்? இந்த ஊருக்கு நாட்டாமான பெரிய சீமாங்க செல்வ சீமாண்டா. செல்வ சீமா. இவன் தான் சொன்னேன் ஒருத்தன் வருவேன் சோக்கரு சரி கண்ணு தெரியாம வருவேன் மீச தூங்கும் குட்டை பய கட்ட பய கொட்ட கொட்டன்னு பேசுவேன். அவன் வந்து கேட்டான் நான் இல்லை ஏச்சாம அவன் சோக்கர் வரேன் அப்படின்னு எங்க வரட்டாங்க. ஏய் சோக்கரு காசு கிடையாது சம்பளம் கிடையாது ஒரு வாட்டி வாப்பா வாப்பா சொன்ன பார்த்துச்சு சேர்ந்து வைங்க 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 அவன் சொன்னேன் சரி கிடா பிடிச்சே பிடிக்கலையா? சாமி சத்தியமா
தெய்வ சத்தியமா இருக்குது சாமி. அகரத்து முத்தானம் தெய்வ சாட்சியாக கூப்பிட்டா வருவாரா? வரும். உன் தெய்வம் கூப்பிட்டா வருவா? வரும். கூப்பிட்டு பார்க்கலாம். கூப்பிடு. போய் வந்து என்னை எழுப்பிட்டு தயவுசெய்து நான் தூங்குறவங்க எழுப்பிடுங்க. கலகம் சாமி அழைக்க போறேன், எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. ஆனா உடனே பதிவாங்க வாங்க, இந்த உள்ள தண்ணி இருக்கிறது கழிச்சு விடுங்க. எந்திரிச்சு உட்காந்து வாங்க. அப்படி ஏதாவது ஒரு பையன் வச்சு எந்திரிச்சு உட்காந்து விஜய் நடிகப்பா அம்மா எந்திரிச்சு உட்காருங்க. சாமி அழைக்க போறேன் சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தை மேலதான் வந்து இந்த சின்ன குழந்தை தான் கவலத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க உள்ள ஆமா உங்க தான் சொல்றேன், தமிழ் தான் சொல்லிட்டு இருக்கேன். எந்திரிச்சு உட்கார சொல்லுமா, எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க, எழுப்பிடுமா எல்லாத்தையும். சாமி அழைக்கும் போது சின்ன குழந்தை கூட தூக்கக்கூடாது. ஆமா அந்த பாப்பா எங்க போகுது? ரெண்டு பிள்ளைங்க எங்கம்மா போகுது? இங்க ஆமா சாமி நீங்க ஆடி எடுத்து ஆமா எங்கம்மா போறீங்க? இருமா விஜய் வாங்க, எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. எந்திரிக்க மாட்டாங்க. வாங்க எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாம் எந்திரிச்சு பார்த்துருங்க. எந்திரிச்சு சொல்லுங்க. என்னப்பா சொன்னேன்? சின்ன பிள்ளைங்க நினைக்கணுமா? ஆமா சின்ன பிள்ளை ஐயா சரி நிக்க வை. பாட்டி ஒரு 9 பிள்ளைகள் நிப்பாடுங்க. கண்ணீர் 9 பிள்ளைகள் நிப்பாடுங்க. சின்ன பிள்ளைல அங்கம்மா இருமா எந்த சாயங்காலம் இருக்கட்டும். 5 பிள்ளைகள் பாட்டு. சரி ஒரு 5 பிள்ளைகள் நிப்பாடுங்க. 4 5 வாங்க ஒரு 5 பிள்ளைகள் கூட்டி வரணும். 7 3 மாமா எது 2 நாள் போலாம். வந்து நிக்க சொல்லுங்க. எந்திரிச்சு நிக்க சொல்லுங்க. வாங்கம்மா ஒரு 5 பொம்பளை பிள்ளை வாங்கம்மா. ஏன் பயப்படுற? 7 மணி ஆனாலும் சரி இவங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றி காட்டுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சாமி வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கை தட்டி பார்ப்போம். இந்த ஊர் மட்டுமா ஆடுறோம்? தமிழ்நாடு முழுவதும் அகரத்து முத்தாளம்மா என்ற நாடகம் 10 வருஷமான மகமாயி நாடகம் தான் இப்போ எங்களுக்கு. இதை பத்த வச்சுட்டு போ கிழவரே. மாற்ற முகத்தாகி வேப்பலைக்கு சொந்தக்கார் குங்கமா பொட்டிக்கார் ஏழமக்கு உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடியவை அழகிய சத்தக்கும் கூப்பிட்ட குரலுக்கும் தெள்ளி குதிச்சு வரக்கூடியவள் தாயாகப்பட்டவள். எத்தனை இடத்துல உன்னை அழைக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல மட்டும் ஒரு சத்தியம் தவிர்த்திடக்கூடாது. ஒரு தெய்வ பிறப்பு இந்த இடத்துல மாறிடக்கூடாது. பிஞ்சு குழந்தை என்றான் பெரிய தொட்டாடக்கூடியவள். கண்ணி பிள்ளை என்றான் கலகாம தொட்டாடக்கூடியவள். அவுட்டு போனது இதை முடியாது. காதல் கும்மன் விடுகிற மாதிரி அழு அழு. இந்த தாளக்காரன் அவர் சொல்லு. குகமா பட்டிக்காரி பிஞ்சு குழந்தை என்றார் பிரியமா தொட்டக்கூடியவள். கண்ணி புலி என்றார் கலகமாத்த ஆடக்கூடியவள் தாய். அழு அழு. யாரும் பிடி பிடிக்க முடியல. அண்ணே அழு அழு. நல்லா இருந்துச்சு. அழு. ஹலோ தாயே
கூப்பிட்ட குரலுக்கு மலைக்கு சத்தத்துக்கு வாரி வழங்கக்கூடியவை. ஹலோ, என் நகரத்து மத்தான் அம்மா வருதி அளிக்கக்கூடிய நேரம். சத்திய வந்திருக்கூடா காரியமா தாயே அத்தாவிளையாடு பதினியே குங்கமாவட்டிக்காரி அத்தா குதிச்சோடி வருமம்மா அடு மகன் நல்ல முகத்தழகி மனசில் இப்ப அந்த நாடகம் வச்சிருக்கதே வந்து உங்கள் கண்டிதான் நாடகமே வச்சிருக்குது. சாமி நாடகம் உங்கள் கண்டிதான் வச்சிருக்குது. சாமி வந்து அழைக்கலாம் ஆடனா கடகத்தை எடுக்கணும்னு சொல்லி தான் மகமாயி முத்தான நாடகம் வச்சிருக்காங்க.
நீங்க இன்னைக்கு வந்து சாமி வந்து ஆடி எடுக்கலாம், இனிமே மகமாயி முத்தமா சாமி ஆடுமே வைக்க மாட்டாங்களாம். பள்ளிதம நாடகம் அந்த மாதிரி வேத நாடகம் வைப்பாங்க. சாமி ஆடணும் வந்து சாமி ஆடி இந்த கரகத்தை எடுத்து உங்க கரகத்தில் போய்விடு ஐடியா இருக்குது. வீட்டில் செய்வன போகாது, அத்துவலி பத்துவலி இருந்தாலும் நோய் நொடிகள் தீர்ந்து விடும். இந்த கரகத்தை எடுத்து ஆடுனா உங்க குடும்பத்துக்கு நல்லது. சில பேர் தெரியாம இருக்கலாம், இந்த கரகத்தை தொட்டு ஆடினாலே உங்க கரகங்கள் போய்விடும் ஐடியா இருக்குது. குழந்தைகளோட காலேஜ் ஆடுவாங்கம்மா. தனி தெரிச்சு விடுப்பா, தனி தெரிச்சு விடு, தனியை தெரிச்சு விடு. தனி தெரிச்சு விடு. தள்ளி தண்ணி தெரிச்சு விடு. மசித வாங்கி சிரிக்க கூடாது பாப்பா. என்னை பார், கும்பிடு. ஒரு சும்மா விளையாட்டுக்கு உங்களை எடுக்க சொல்லல. தண்ணி அடிச்சு விடுற மூஞ்சி. போதுங்க, நான் வர்றோம். தெய்வத்தை நினைக்கணும். காளீஸ்வரி நாகேஸ்வரி கரகங்கிறது விளையாட்டு காரியமான கரகம் அல்ல. இந்த கரகத்திலே இரு சாயாகப்பட்டவர் கொடிக்கொண்டிருக்கிறார். காளீஸ்வரி கரகம், நாகேஸ்வரியோட கரகம். நாகேஸ்வரி கரகத்தை தொட்டால் நாக தோஷங்கள் விலகும். காளீஸ்வரியோட கரகத்தை தொட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10 வழி காற்று, கருப்பு, 7 புள்ளிகள் அனைத்து உங்களை விட்டு நீக்கிவிடும். அதனால எல்லாம் கை தட்டி பார்ப்போம். வரும் வந்துடணும், நிக்கக்கூடாது. இந்த கரகத்தை எடுக்கணும். எல்லாம் கை தட்டிக்கமா, கை தட்டி குலசிட்டு போய் போட வைக்கிறாங்க. எல்லாம் கை தட்டி போடுமா, கை தட்டுக்குமா. அது அது பின்ன குழந்தைகளே, பிஞ்சு குழந்தைகளே, அத்தா விளையாடே ஓடிவாமா, விளையாடே ஓடிவாமா. தாயே மஞ்சள் நல்ல முகத்தழகி, முகத்தழகி
தயவு செய்து அந்த பின்னாடி உட்கார்ந்து எல்லாமே பின்னாடி வாங்க எந்திரிச்சு எல்லாரும் பின்னாடி வாங்கம்மா வாங்க உங்க தான் சொல்றேன் எல்லாருமே பின்னாடி வாங்க எல்லாம் எந்திரிச்சு பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க வாங்க தயவு செய்து சொல்றேன் வாங்க எல்லாருமே பின்னாடி வாங்க யாருமே உட்கார்ந்துக்க வேண்டாம் எல்லாமே யாரும் உங்க கூட சாமியை தான் அழைக்கிறான் உங்களே தான் அழைக்கிறான் நீங்க ஆரம்பம் நாங்க பாட்டு மீன வைக்கணும் நீங்க ஆரம்பப்படுறதுல அந்த சாமி இறங்கி வரணும் ஒரு குழந்தை ஒரு குழந்தை வந்து ஆடிக்கிற வாங்க அதான் ஒரு குறை ஒண்ணு இருக்குது எல்லா பிள்ளைகளும் எல்லாருமே முன்னாடி வாங்க இந்த கரகத்தை எடுத்துட முடியா ஆமா கரகிறது விளையாட்டு காரியம் ஆமா எந்திரிச்சு வாங்க அவங்க தான் சொல்றேன் வாங்கம்மா வச்சு கை தட்டு வாங்க முன்னாடி வாங்க கை தட்டு கை தட்டு எல்லாம் முன்னாடி வாங்கம்மா கலைச்சது போடு வா வாமா அன்னைக்கு வர மாட்டீங்களா எந்திரிச்சு வாங்க வராம இருக்கா வாமா நான் அந்த பொண்ணை நீ போமா அந்த பாப்பா மேல வெள்ள இந்த 3 பிள்ளைகள் போட்டு வாமா வரணும் யாரு உண்மையா இரவு வந்து தொழுது பாப்பாக்கு பின்னாடி நில்லுங்க. பாப்பாக்கு பின்னாடி எல்லாம் கை தட்டி கொலை விடுங்க கொலை விட்டு நல்லா கை தட்டுங்க நீங்க போடுற சத்தம் இந்த சாமியா இறங்கி வரணும் நீங்க தான் நாங்க படிக்கிறத நீங்க அழைக்கிறதுல சாமி வரணும் ஆமா எல்லாம் முன்னாடி வரணும் முன்னாடி வரணும் முடியா கை தட்டு பார்ப்போம் நீங்க எல்லாம் எந்த சொல்லுங்க கை தட்டு பார்ப்போம் எந்த சொல்லுங்க கை தட்டு பார்ப்போம் சொல்லுங்க பல்வியா பார்க்க எந்த சொல்லுங்க எல்லாம் கை தட்டி ஆரம்ப ஸ்பெஷல் அடிங்க வா இறங்கிட்டு வாங்க தாயே எல்லாம் இறங்கிட்டு வாங்க எந்த சொல்லுங்க இறங்கிட்டு எந்த சொல்லுங்க வாங்க எந்த சொல்லுங்க தம்பி வாங்க சாமிக்கு வெட்டப்படக்கூடாது வாங்க மனுஷனுக்கு வெட்டப்படலாம் தெய்வத்துக்கு யாருமே வெட்டப்படக்கூடாது வாங்க எந்த சொல்லுங்க இந்த கரகத்தை வந்து சமயசாமி கிடையாது இந்த கரகத்தை எடுத்து கூட்டு வச்சிருக்காங்க புத்தகமா குடி கொண்டு இருக்காங்க அழைக்கிறது அழைச்சு சாமி அழைக்கிறோம் ஏதோ ஒரு படம் இருக்குது வாங்க எல்லாம் எந்திரிச்சு வந்து கை தட்டி ஆரம்பப்படுத்தி விசில் அடிச்சு கொலை அடிங்க அம்மனுக்கு கொலை தான் கை தட்டு கொலை அம்மனுக்கு சொல்லுது அதிக பாப்பா கரகத்தை தொடங்க விளையாடாம போ என்ன சொல்ல போறேன் நடி குத்தாலம்மா எது சொல்ல போறேன் நடி சத்தியம்மா
இங்க வழிபடுங்க மறந்து போடு அப்படி எல்லா பிள்ளையும் கொட்டி போ என் சாமியை பாத்தியா என் தெய்வத்தை பாத்தியா அகலத்தை வந்தாலமா தாய் விளையாண்டு இருக்கிறான் பாத்தியா என்ன சாமி வந்துச்சா எப்படி வேணும் இப்ப ஆனதெல்லாம் என் சாமி என் தோட்டத்தில் வேலை செஞ்சு மழை பெய்ய குளிர் முடிச்சு ஆடி வந்தாங்களா சரி உனக்கு இன்னும் தண்டல் இருக்கிறான் என்னம்மா ஆமா அட பாவி போறவங்க வாரவங்க உடைய கால் துப்பு வேணா அடிக்கணும் கழுகு மரத்தில் கொண்டு போய் கட்டு மக்கள் துப்பர் இணையத்த கடவுள் இணையத்த கையெழுத்து வணங்கணும் என் சாமியை பாத்தியா தெய்வம் எங்க தேங்காய் சூடா ஆ